விஜய் அவர்களுடைய சொந்த செலவில் வீடு கட்டி கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே அரசு செய்ய வேண்டிய வேலையை வந்து விஜய் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வீடு வழங்கும் திட்டம் எதை வந்து பிரதிபலிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வடசென்னையில் கேபி பார்க்குன்ற கேபி பார்க்கை பொறுத்த வரைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டப்பட்டு அந்த குடிசை மாற்று அமைப்பிலிருந்து மாற்று இடம் கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு எப்படி கட்டியிருக்காங்க என்பது பார்த்தீங்கன்னா, கையிலேயே வந்து பேத்தி எடுத்துட முடியும். அதை அந்த காணொலியெல்லாம் கூட இருக்குது. நானே வந்து ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த படிக்கட்டெல்லாம் சுரண்டி கையிலே எடுத்துட்டாங்க. அப்போது அது எது மாதிரியான ஒரு தரத்தில் அரசு கட்டியிருக்கிறது என்பதை பார்க்கணும். அந்த கான்ட்ராக்டர் எப்படிப்பட்ட ஊழலை அந்த இடத்துல செய்திருக்கார் என்பதை பார்க்கணும். இதில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கான்னா அது அவ்வளோதான். அந்த ஒரு மாதத்திற்கு அதை பற்றி பேசப்படும். எனக்கு தெரிஞ்ச அந்த விவகாரம் ஒரு வாரத்துக்கு பேசப்பட்டது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடையாது. இப்போ கண்ணகி நகர் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணகி நகரை பொறுத்தவரை பூர்வக்குடி மக்களை இங்கேருந்து இடம்பெயர்த்தி அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பூர்வக்குடி மக்கள் என்பது யார் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஐசப் காந்தி நகரில் இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேர் வந்து 54 அத்திப்பட்டில் வந்து இடமாட்டிருக்காங்க. சுனாமி குடியிருப்பை சார்ந்தவர்கள் வேசரபாடியில் இருக்கக்கூடிய பலர் வந்து அங்கேருந்து காலி பண்ண அவங்க கண்ணகி நகர் வந்து அவங்களுக்கு ஒரு புதுமையான இடம்.